Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. In the festive season, 15,000 வரைக்கும் IVF treatment package discount பெற்றிடுங்க. Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. இது வந்து ராசி பலன்ல வந்து நிறைய வாட்டி போட்டிருக்கேன். க்ளோஸ் டு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி மணி தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தெர்மோகோல் மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இது அங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது யூகேல. இதெல்லாம் யூஎஸ்ல வாங்கினது. நல்ல க்ரீன் கிடைக்கிறது ரொம்ப ரேருன்றதுனால நான் இதை தோடு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு சாரீ வாங்கணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இது வந்து எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு சூட் ஆகிடும். மாடர்ன் ட்ரெஸ் when I say is குர்தா, ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட்ஸ். இது எடுத்து ஜிமிக்கியை போட்டோமா அது எப்பேற்பட்ட நெக் செட் எது போட்டிருந்தாலும் மேட்ச் ஆகிடும். சின்ஸ் இப்படி உட்காந்துருக்கிறதுனால அது வந்து அழகாக செட் ஆனது நமக்கு தெரியும். பிலிப்பீன்ஸில் வந்து நான் போகும்போது இட்ஸ் அ பேர்ல் செட், அந்த ஊர் பேர்ல் செட். இது நெக் அண்ட் இயரிங். இது வந்து ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான். வெரி டெலிகேட் ஒன். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் லுக் இருக்குமா எனக்கு. நான் ரிங்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரிங் போட்டால் நம்ம பிடி டீச்சர் ஞாபகம் வந்துடும். எனக்கு பிடிச்ச செட்டுன்றது இதுதான், நெக் செட்டு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ பிளாக் டாப். இதுக்கு இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி பலனில் ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த கலர் ராசி அதிர்ஷ்டமான நாலு ப்ளஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ரொம்ப க்யூட் வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்களான விஜய் விசாலாட்சி அவர்கள் தான். வணக்கம். வணக்கம் மேனி, தேங்க்யூ ஃபார் யோர் இன்ட்ரடக்ஷன். ஸோ இயரிங்ஸ் அப்படின்னும் போது மார்னிங் நீங்கள் என்ன இயரிங் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உங்களோட எல்லா யூனிக் இயரிங்ஸையும் இப்போ எடுத்து வச்சிருக்கீங்க. எது இதில் ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு? எனக்கு வந்து இயரிங்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, எனக்கு நெக் செட் பிடிக்காது. யூஸ்வலாக இப்போ நான் பிளெயின் நெக்கில் இருக்கேன்ல, அந்த மாதிரி நான் பிளெயின் நெக் தான் இருக்க பிடிக்கும். அதனால இயரிங்ஸ் தான் எனக்கு பெருசாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாடர்னாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்டட்ஸு பெரிய ஸ்டட்ஸு இல்லை பெரிய ட்ராப்ஸ் இருக்கணும். அந்த பெரிய ட்ராப்ஸில் எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த இடம் இயர் லோப்ஸ் இருக்குல்ல, அது க்ளோஸ்டாக இருந்தால் தான் பிடிக்கும். எக்ஸப்ட் நீங்கள் போட்டிருக்க மாதிரி ரிங் தவிர எனக்கு அந்த லோப்ஸ் க்ளோஸ்டாக இருக்கணும். அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக சைஸ் இருக்கணும். இந்த ரொம்ப சின்ன ஹெட் இருக்கும், அப்புறம் லாங் ட்ராப்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி நான் எடுக்கவே மாட்டேன். அது என்னோடய ஸ்டைல் கிடையாது. ஸோ வந்து எனக்கு இவ்வளோ தான் கவரேஜ் இருக்கும் ராசி பலனில். ஸோ அதனால் நான் வந்து நெக்குக்கு பிளெயினாக விட்டுட்டு, இல்லை மிஞ்சி போனால் தாலி தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தாலியை உள்ள மாட்டிட்டு பின் பண்ணிவிட்டு வெறும் பெரிய இயரிங் போடுவேன். இதில் வந்து எனக்கு எப்போவுமே எந்த சாரீக்கும் சில ஸ்டெட்ஸ் வச்சுருப்போம் தெரியுமா, எந்த சாரீ எடுத்தாலும் அந்த சாரீக்கு அது மேட்ச் ஆகும். ஐ மீன் தைரியமாக போடலாம். கலர் மேட்ச் பண்ணணும், இல்லை அது பேர்ல் செட்டு, கோல்ட் ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷ், டார்க் மெட்டல், அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி எனக்கு இது ஐ திங்க் இட் ஷுட் பி க்ளோஸ் டு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயரிங் வாங்கி. இது வந்து ராசி பலனில் வந்து நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இப்போ கூட தம்ப்நெயிலில் ஒரு எல்லோ சாரி போட்டு ஒரு தம்ப்நெயில் வரும். அது இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இயர் செட் தான் இருக்கும். நான் ஆக்சுவலி அதான் நினச்சேன், ஒரு ஜிகுன்னு ஒரு சாரி இல்லை அது இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு மாடர்ன் சாரி, ஆனால் இது கோல்டு ஃபினிஷ் தான். இது ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஒன்று கோல்டு ஃபினிஷ் சாரிக்கும் இது செட் ஆகிடும், இல்லை நம்ம மாடர்ன் சாரி மாதிரி எதை போட்டாலும் சரி செட் ஆகிடும். எனக்கு எப்போல்லாம் மூட் அவுட்டோ பெருசாக ட்ரெஸ் பண்ணலாம் முடியலனாலும் இந்த தோடு எடுத்து போட்டேன்னா அது செட் ஆகிடும். எனக்கு என்னோட ஐ ஃபீல் இட் ஷோஸ் என்ன மாதிரி. It's very intricate, very strong, very ஸ்டேபிள் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஆமாம், எனக்கு அந்த தோடு போட்டால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது இன்ன வரைக்கும் நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கல் விழுந்திருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கும் இது உங்க கூட? அதான் 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் இருக்கும். அது இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அது மாதிரின்றது இது. திஸ் இஸ் சிமிலர். இது வந்து எந்த சுடிதார் போட்டு இந்த ஷோஸ் திரைவானம் அதெல்லாம் பண்ணும்பொழுது எனக்கு டக்குன்னு எடுத்து போடும். எதுவுமே சூட் ஆகலைன்னா டக்குன்னு எடுத்து போடக்கூடிய 2 இயரிங் இது ரெண்டும். ரைட். அது எவ்வளவு ருபீஸ் இருக்கும்? ருபீஸ் இது வந்து நான் அப்போ வாங்கும் போது 600 அந்த மாதிரி அப்பவே அதிகம் இருந்தது. ஏன்னா அது நாயுடு ஹால்ல இருந்து அப்போ ஸ்பெஷல் ஜுவல்லரி எது போட்டிருந்தாங்க அப்பவே வாங்கினது. ஸோ இட் ஷுட் பி ஆமாம் அப்பவே 600 அந்த மாதிரி இருந்தது. யா, இது கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் இட்ஸ் லாங் லாஸ்டிங் வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே. அதுதான். ஸோ இது 2. நான் சொன்னல ஸ்டட்ஸ்னால் எனக்கு வந்து பெருசாக இருக்கணும், இந்த லோப் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி பிக். எனக்கு இந்த மாதிரி ரைட். இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இது வந்து எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு சூட் ஆகிடும். மாடர்ன் ட்ரெஸ் when I say is குர்தா, ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட்ஸ். என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதர்வைஸ் வந்து ஒன்று லாங் குர்தா இஸ் வெரி ரேர், இது வந்து ரொம்ப ரேரு. ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட் போட்டுப்பேன். அந்த மாதிரி எது போட்டிருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு எத்னிக்காகவும் இருக்கும், மாடர்னாகவும் காட்டும்.
ஸோ தீஸ் டூ இந்த மாதிரி இயர் லோப்ஸ் மறைக்கிற மாதிரி பெரிய ஸ்டட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இங்க வாங்குனதா, இந்தியால வாங்குனதா? இது வந்து யூகேல ரெண்டுமே நிறையா இப்போ ரீசெண்டாக யூகேலேருந்து வந்ததுனால யூகேல நிறையா வாங்கியிருக்கேன் நான். அங்கேயும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் நிறைய இருந்ததுனால வாங்கி வச்சுட்டேன். சரி இங்கே வந்தால் திருப்பி மீடியா வந்தாலும் சரி, அதர்வைஸ் ஆல்சோ நிறைய வெளியில் போவோம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே இப்போ நிறைய பார்க்க போகிறது நம்ம அங்கே வாங்கினது. அப்புறம் நான் யூஎஸ் போனேன், இதெல்லாம் யூஎஸில் வாங்கினது. இட்ஸ் நாட், நான் சொன்ன மாதிரி என்னோட டிசைன் இல்லை தான், இந்த ஸ்டட் கம்மியாக இருக்குல்ல சின்னது, பட் சின்ஸ் இட்ஸ் ப்ரப்போர்ஷனேட் அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான். ப்ளஸ் அந்த கலர் க்ரீன் வந்து ரொம்ப ரேர், நல்ல க்ரீன் கிடைக்கிறது ரொம்ப ரேருன்றதுனால நான் இதை தோடு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு சாரீ வாங்கணும்னு வச்சுருக்கேன். பிளெயின் சாரீ வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. நல்ல ஒரு பிளெயின் ஷிஃபான் மாதிரி ஒன்று வாங்கிட்டு இந்த இயரிங் போட்டு மேட்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக இது வந்து யூஎஸில் வாங்கினேன். இது வந்து ப்ரைஸோடு இருக்குது அதில். இது வந்து ஜிமிக்கி. நான் ஆஃப்லைட் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாமலே எனக்கு வந்து ஒரு ஜிமிக்கி கிரேஸ். எல்லா சாரிக்குமே இதை இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கும் ஆஃப்லைட் எனக்கு ஒரு ஜிமிக்கி மேலே ஒரு ஃபோக்கஸ் வந்ததுனால இதுவும் அங்கே வாங்கினேன். யூஸ்வலாக எனக்கு க்ரீன் கலர் பிடிக்காது. ஆனால் இந்த ஒரு வாட்டி அந்த யூஎஸ் லாஸ்ட்டாக நாங்கள் நியூயார்க்கில் இருந்தோம், அப்புறம் பாஸ்டன் போனோம். பாஸ்டன்லேருந்து அந்த ஷாப்பில் எல்லாம் அந்த க்ரீன் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால டெம்ட் ஆகி நிறைய க்ரீன் கலர் வாங்கினேன். இதுவும் அங்கே தான் வாங்கினது. ஓகே, எல்லாமே இது ரெண்டுத்துலயுமே அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ஆமாம் எனக்கு அது எப்பவுமே அதை நான் பார்ப்பேன். அது மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு இந்த லோப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது நான் இப்போ ஸ்டார்ட் மியூசிக் பார்த்தீங்களா, அதில் இது போட்டிருந்தேன். இதுதான் போட்டிருந்தேன். நான் போட்டிருந்தது வந்து ஒரு பர்பிள் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் இல்லையா, பிங்க் பர்பிள் ட்ரெஸ், பட் கான்ட்ராஸ்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இது மாதிரி ஒரு பேங்கிள் அங்கே வாங்கினது, அது போட்டிருந்தேன். இந்த கான்ட்ராஸ்ட் வந்து இப்போ பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டாக க்ரீன், அது மாதிரி எப்படி ஏதாவது கலர் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி போட்டு கான்ட்ராஸ்டாக எப்படி போகும் அது மேட்ச் ஆகி? எனக்கு வந்து பிங்க் க்ரீன் பிடிக்கும். அந்த மாதிரி பிங்க் அண்ட் கிரே இஸ் பியூட்டிஃபுல். என்னோட ஃபேவரட் வந்து பிங்க் அண்ட் கிரே. அந்த மாதிரி பிங்க் அண்ட் ஆரஞ்ச். நான் வந்து இவங்க பிரேம்ஜி கல்யாணத்துக்கு பிங்க் அண்ட் கிரே சாரி தான் கட்டியிருந்தேன் கல்யாணத்துக்கு. அது ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த காம்பினேஷன் பிடிக்கும். அந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ, நல்ல எல்லோ, நல்ல மாம்பழ எல்லோ, அந்த காம்பினேஷன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ இந்த கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச காம்போஸ் இதெல்லாம். ஏன்னா பிளாக் வராமல் எனக்கு மைண்டு ஒர்க்கே ஆகாது. ஸோ பிளாக் அண்ட் கிரே ஆல்ரெடி வந்துடுச்சு. அடிஷ்னலி இஸ் பிங்க் அண்ட் க்ரீன் சொல்லி. அப்படி மூவிங் டு நெக்ஸ்ட் இயரிங் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு அடுத்தது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜீன்ஸ் அது போட்டு இதை போடலாம். அது இது மாதிரியும் அப்படிதான். ஏதாவது ஒயிட் டாப்ஸ்லாம் போட்டால் இது என்ன, இது வந்து நார்மல் மணியில் தானே அந்த ஒயிட் கலர்? ஒயிட் வந்து நார்மல் குட்டி குட்டி மணி தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து தெர்மோகோல் மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இது அங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது யூகேல. ஸோ இன்னொன்று நான் முக்கியமாக பார்க்குறது இந்த ஸ்டட்டோட இந்த இது இருக்குல்ல, இந்த இது என்ன சொல்லுவாங்க, இந்த திருகாணியில் அந்த குச்சி இருக்குல்ல, இந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதுவும் வந்து எனக்கு சென்டராக வரணும். இப்போ ஆஃப்லைட் வர டிசைன்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகும்னா தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிடில் இருக்கணும், அந்த ஸ்டெம் வந்து மிடில் இருந்தால் தான் நமக்கு இப்படி உட்காரும். இதில் வந்து எனக்கு தெரியாமல் எடுத்ததில் வந்து ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் த கார்னர். அது என்ன ஆகும், நம்ம போட்டோடனே அப்படி இட் கம் ஆஃப். ஐ டோன்ட் நோ வை தே டூ இட். ஸ்டெம்முக்கு கீழே இறக்கி வைக்கலாம் அப்படின்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் இது போடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது காதுலேருந்து தொங்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். இன்னொன்று நான் பார்க்குறது வெயிட் கம்மியாக இருக்கிறதா பார்ப்பேன். பிகாஸ் என்ன தான் நீங்கள் இந்த இப்போ வந்துருச்சு இந்த வெயிட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து, ஆனால் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோக்கஸ் அங்கேயே போகும், ஐயோ வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் பார்ப்பேன், பெருசாகவும் பார்ப்பேன் நான். ஸோ தீஸ் ஆர் ஃபார் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் மோர் ஃபார். நைஸ். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டெம் அப்படிலாம் சரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வேறு இயரிங்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இல்லை, ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். நான் வந்து அந்த எல்லா ஃபோட்டோவும் இப்போ அப்லோட் பண்ணுறாங்களா, ஐ ஸ்க்ரால் அண்ட் சி அந்த ஸ்டெம் எங்கே வச்சுருக்காங்க, மேலே வச்சுருப்பாங்க, தோட்டுக்கு மேலே தோடு இவ்வளோ பெருசு இருக்கும். அது நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே அந்த காதல் இழுத்துக்கிட்டே வரும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நமக்கு அந்த ஹோல் தெரியும் நமக்கு. அது டோன்ட் லுக் நைஸ். எனக்கு அதை க்ளோஸ் பண்ணுறதே வந்து அது இப்படி நிரம்பி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்னர்ஸில் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுவேன் நான், பார்த்து எடுப்பேன் நான் அது. ஸோ இப்போ இது பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்டட் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க அந்த ஸ்டம்மை. அப்போ வந்து அப்படியே இந்த ஃபுல் தோடு வந்து உட்காராமல் அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கும். இது வந்து கரெக்டாக நான் சென்டராக பார்த்து எடுத்தது. இது அங்கே யூகேல தான் எடுத்தேன். இட்ஸ் நைஸ் ப்ரௌன், டார்க் டீப் ப்ரௌன். யூகேல நம்மளோட கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் எல்லாம் நிறைய. அங்க ஒரு டி நகர் மாதிரி ஒரு ரோடு இருக்குங்க, அது பாண்டி பஜார். டி நகர் தோத்துச்சு. அங்க பானிபூரி எல்லாமே இருக்கும், அந்த எல்லாமே இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் பெருசா இருக்காது, பட் நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய இருக்கும். பானிபூரி, பாவ் பாஜி, அது இதுன்னு இருக்கும். அது மாதிரி ப்ராப்பரா நம்ம பாண்டி பஜார்ல துப்பட்டா அதெல்லாம் விற்கிறாங்களா, அந்த மாதிரி குர்த்தா எல்லாம் விற்கும். அந்த மாதிரி ஒரு கடையில போய் தான் இது வாங்கணும். இது வந்து $13
பவுண்ட்ஸ் இது யூகேனால இன்டூ 100 போட்டுக்கிட்டிங்கன்னா 1300. இட்ஸ் ஃபேர்லி ப்ரைஸ்ட்னு நினைக்கிறேன் நான் இல்லையா இங்கே இருக்குது. ப்ளஸ் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வில் கோ வெல் வித் எனி சாரி. ஐ திங்க் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாரீஸ்க்கு எல்லா சாரீஸ் நான் எப்பவுமே அது பார்ப்பேன். ஏன்னா இந்த சாரிக்கு இதுன்னு வாங்கிட்டோன்னா இட் கெட்ஸ் லாக்ட். அதுக்கப்புறம் அதுக்கு போட முடியாது. நான் எப்பவுமே கொஞ்சம் நியூட்ரலாக போவேன். எஸ்பெஷலி இந்த வாட்டி தான் இந்த பச்சை கலர் ரொம்ப சேர்ந்துருச்சு வழி. அதர்வைஸ் மை கலர்ஸ் வில் பி நியூட்ரல் வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி. அதுமாதிரி இன்னொன்று வந்து இது நான் எல்லா சுடிதாருக்கும் போடுவேன். இது சாரீஸ்க்கும் போகும். கொஞ்சம் நம்ம எத்னிக் சுடிதார்ஸ் போடும்பொழுது இது வந்து இட் வில் கோ வெரி வெல். இதுவும் ஷூட்ஸ்க்கு போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. அது ஆனால் கருக்கமும் இல்லை, ஒன்றும் ஆகலை. அந்த அப்போ வாங்கும் பொழுதெல்லாம் ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன இந்த ரேஞ்சில் வாங்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இருந்தது. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது. லக்கிலி ஐ காட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் இது நீங்க மெயின்டைனும் பண்ணணும்ல, அந்த மாதிரி கவர்ல போட்டு. நான் வந்து ஒன்னொன்னுத்தையும் தனி கவர்ல போட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டு வச்சுடுவேன். அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தால் அதை கழட்டி பேக்லலாம் போட்டோன்னா அந்த விழுந்துரும், அந்த கல்லெல்லாம் விழுந்துரும். டெலிஜென்ட்டாக அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அடுக்கி வச்சுடுவேன். எனக்கும் ஆஃபீஸ் இருக்கும், சமயத்தில் அவசரமாக ஓடுவேன். ஆனால் அந்த 2 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுட்டு போவேன். அதனால இத்தனை வருஷங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு. ஸோ இல்லைன்னா நம்ம நீங்கள் சொல்றது கரெக்ட், ஹேண்டில் பண்ணுறது நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இப்போ 2-3 இயரிங்ஸ் அப்படி ஒன்னா போட்டாலே ஒரு மாதிரி ரஸ்ட் ஆயிடுது, கல்லெல்லாம் விழுந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி கல் கிடைக்காது. அந்த ஒரு கல் விழுந்ததுனால நீங்கள் அதை போடவும் முடியாது, தூக்கி போடவும் மனசு வராது. ஸோ அதனால ஐ கீப் இட் வெரி கேர்ஃபுல்லி. சின்ன வயசில் எங்கள் மாமா எல்லாமே பாராட்டிருக்காங்க. என்ன பண்ணுவேன்னா அப்போல்லாம் இவ்வளோ கவர்ஸ்லாம் கிடையாதுல்ல. நான் சொல்கிறது வென் ஐ வாஸ் சின்ன அப்போவே என்ன பண்ணுவேன்னா இந்த சாரீ பாக்ஸ் வரும்ல, சாரீ பாக்ஸில் வந்து தெர்மோகோல் வச்சு அதில் ஹோல் போட்டு எல்லாத்தையும் இந்த கடையில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பேன். எங்கள் மாமா சொல்லுவாங்க, பாரு என்னை வீட்டில் விச்சுன்னு சொல்லுவாங்க, பாரு விச்சு எவ்வளோ அழகாக பொறுப்பாக வச்சுருக்கா பாரு அப்படின்னு. ஸோ மேபி அது இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு ஹேண்டில் இட் வித் கேர். அது மாதிரி டிஸ்பிளே பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன். ஸோ அதனால இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட் நீட்னஸ், அந்த ஒரு ஆர்டர்லினஸ் தான் வந்து இன்னைக்கு. ஆமாம், அது ஏன்னா அது நம்ம அடுத்த வாட்டி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எங்கே இருக்குன்னு தேடுறதை விட கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்துட்டோம்னா நம்ம அப்புறமா தேடும் பொழுது வைக்கும் போது கிடைக்கும். நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கும். இட் ஆல் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா 2 minutes. அந்த 2 minutes நமக்கு அது நம்ம பொருளுக்கு கொடுக்கலன்னா அப்போ யார் கொடுக்க போறா? கரெக்ட். இது அந்த மாதிரி ரொம்ப பழசு. இதுவும் ஒரு 20 வருஷம் இருக்கும். ஒரு பரதநாட்டியம் லுக் கொடுக்குது. பரதநாட்டியம் செட்டே தான். இது அஸ்ட்ராலஜில அவ்வளோ. இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெட் சொன்ன மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டும் பொழுது எடுத்து அப்போ பட்டு சாரி கட்டுற அன்னைக்கு கொஞ்சம் நகை, கழுத்துல நகை, பெரிய பொட்டு, இதெல்லாம் போடும். எல்லாம் எது போட்டாலும் சமயத்தில் செட் ஆகாது. கடைசியில் கை கொடுக்குறதோடு இவங்க தான். எடுத்து ஜிமிக்கியை போட்டோமா, அது எப்பேற்பட்ட நெக்ஸ்ட் செட் எது போட்டிருந்தாலும் மேட்ச் ஆகிடும். சின்ஸ் இப்படி உட்காந்துருக்கிறதுனால அது வந்து அழகாக செட் ஆனது நமக்கு தெரியும். கேமராமேன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுவாங்க, நமக்கு ஓகே திருப்தி. இது ஆல்வேஸ். இதில் ஒரு முத்து அன்ஃபார்ச்சுனேட்லி விழுந்துருச்சு. அதுக்காகவே என்ன பண்ணேன், ஐ நீட் another one அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது அதை விட கொஞ்சம் பெருசாக போச்சு, பட் ஸ்டில் ஐ லைக் இட். இது பரதநாட்டியம். இட்ஸ் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆன்லைனில் போய் பரதநாட்டியம் செட்னு தேடுங்க. இந்த மாதிரி இந்த எத்னிக் செட் சூப்பராக கிடைக்கும். திஸ் கோஸ் ரியலி வெல் வித் எவ்ரி திங். இந்த அளவுக்கு இது க்யூட்டாக இல்லைன்னா கூட ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ காட் சம்திங் சிமிலர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு முத்து விழுந்ததுனால அது பாவம், அது 20 வருஷம் கழிச்சு தான் விழுந்தது. ஸோ அதனால இது ஆல்டர்னேட் வாங்கியிருக்கேன். எங்கேயா நேரில் போனால் இஃப் ஐ கெட் சம்திங் காம்பேக்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இது லாங் ரிங் இது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் க்ளோசர் டு த இயர். இது ஒரு க்யூட்டாக இருக்கும். ஸோ இது அதுக்காகவே வாங்கினது. அதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அனதர் செட். இதெல்லாம் நான் சுடிதார் குர்த்தா போடும்போது ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறது. இதெல்லாம் இது உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஃபுல் கவர்ட். ஆமாம், ஃபுல் கவர்ட் அண்ட் இட் வில் கிவ் யூ அ குட் ஃபேஸுக்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு லுக்கு கொடுக்கும். ப்ளஸ் ஆஃபீஸ்ன்னும் பொழுது யூ பெட்டர் லுக் ஸ்லைட்லி மெச்சோர்ட். அந்த மெச்சூரிட்டி கொண்டு வரது பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ ஐ லைக் பிக் ஸ்டட்ஸ் ஆஃபீஸ்க்கு. அது இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆஹா, ஃபர்ஸ்ட் அந்த குட்டி அந்த ஒரு புதையலுக்குள்ள வந்து நம்ம இது என்னன்னா ஆஃபீஸில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணும் பொழுது அங்கங்கே என்ன கிடைக்குதோ. இது ஃபிலிப்பீன்ஸில் வந்து நான் போகும்போது இட்ஸ் அ பேர்ல் செட், அந்த ஊர் பேர்ல் செட். இது நெக் அண்ட் இயரிங். இது வந்து ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ வெரி டெலிகேட் ஒன். ஓகே, இயரிங்கா? இல்லை, இது செயின். ஓகே, செயின் செட். திஸ் இஸ் ஹவ் த செயின் வில் பி. So it's a neck closer to the neck இப்படி வரும். That's nice. It's very delicate. அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம இந்த எனக்கு வந்து இந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு creamish brown கலர், பிஸ்தா கலரா இருக்கா, நாட் பிஸ்தா, வாட் யூ கால் தி க்ரீம், பீச் கலர்ல இருக்குல்ல. சோ பீச் கலர்ல இந்த செட் ஆஃப் pearls வேணும்னு சொன்னேன். அவங்க போட்டு கொடுத்தது. When you wear it, it will set well.
அதுக்கு வந்து இயரிங் வேற செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே. இது பிலிப்பைன்ஸ்ல பிலிப்பைன்ஸ்ல வாங்கினது. மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ப்ராட் நெக் போட்டுட்டு when you wear it அவங்க வந்து தோடெல்லாம் இருக்காது, நம்ம செஞ்சு கொடுக்குவாங்க. இது வந்து அவங்க செஞ்சு கொடுத்த சாரி திஸ் இஸ் பிரேஸ்லெட். தோடு இன்னொரு இடத்துல இங்கே இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்மால் பிரேஸ்லெட். ஆமாம், இது அங்கே போகும்போது அவங்க செஞ்சு கொடுத்தது. ஸோ இது என்னோட வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கான கலெக்ஷன்ஸ். இதில் நம்ம எல்லாமே பார்க்கலனா கூட ஐ வாண்ட் டு ஷோ கப்புள் ஆஃப் திங்ஸ். இது வந்து அங்கே கிடைக்கிற இந்த டைமண்ட் லண்டனில். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மாடர்ன் ட்ரெஸ். வாரன் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஷியஸ் ஜுவல்லரி. இது இட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. இது இந்த கிறிஸ்டல். இது அது பத்திரமா ஒரு பேப்பர்ல டிஷ்யூல வச்சு ஆமாம். நம்ம முன்னாடிலாம் இந்த பிங்க் கலர் முட்டாய் கலரில் ஒரு நகர் இது வரும்ல, அது இதுதான் இட்ஸ் அ கிறிஸ்டல் விச் இஸ் மேட் டு ஆர்டர். இது ஓகே. இது ஓகே. ஐ திங்க் மாடர்ன் ட்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃபீஸ் செட்டுக்கு ரொம்ப பெஸ்ட். இது நான் இப்படி தான் வச்சுருப்பேன். அந்த பிங்க் முட்டாய் கலர் சொல்கிறாங்களே, அந்த பேப்பர் யூஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அது ஸ்க்ராட்ச் விழும்னு சொல்லுவாங்க நகைக்கலாம். நம்ம ஆனால் கடையில் போனால் சாதாரணமாக அதை மடித்து கொடுத்துருவாங்களா, அது பேப்பரை ஸ்க்ராட்ச் பண்ணணும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த நகை கடையில் பார்த்தீங்கன்னா இப்பயுமே அந்த காயின் வைக்கிறதுனால அதில் தான் வச்சு கொடுப்பாங்க. இது இதெல்லாம் அந்த ஆஃபீஸ் ஸ்டட்ஸ் மாதிரி. இது வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் இட் வில் ஜஸ்ட் கோ வெல். அண்ட் இன்னொன்று வந்து இப்போ ஃபேஸ் ஷேப்பை வச்சுமே பார்க்கணும்ல. இப்போ சப்பி ஃபேஸஸ்க்குனா ஒரு மாதிரி இயரிங், ரொம்ப வந்து அவங்களுக்கு நீட் ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி. கண்டிப்பாக இருக்குது. அந்த சப்பி ஃபேஸ்க்கு அது வந்து லாங் இயரிங் போடணும்னு சொல்லுவாங்க. அண்ட் மெயினாக ரிங் போட்டால், நான் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் லுக் இருக்குமா எனக்கு, நான் ரிங்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரிங் போட்டால் நம்ம பிடி டீச்சர் ஞாபகம் வந்துடும், ரொம்ப இன்னும் ஸ்ட்ரிக்ட் லுக் வந்துடும். ஸோ ரிங்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் ஷோ யுவர் செல்ஃப் மோர் சீரியஸ் ஆர் ஸ்ட்ராங்கர், ரிங்ஸ் போகலாம். நான் ஃபேஸ் ஷேப் அதை விட வந்து லுக்ஸ் ஓவரால் பார்ப்பேன் நான். இஃப் யூ வாண்ட் லுக் வெரி கேஷுவல், அந்த சின்ன ட்ராப்ஸ், க்யூட் ட்ராப்ஸ் அது போடலாம். if you want to look very aesthetic னா இந்த பெரிய அந்த மாதிரி இது போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு நான் யோசிச்சதில்லை. நான் ஃபேஸ் ஷேப் வச்சு போடுறத விட எனக்கு என்ன சூட் ஆகுதோ அதை நான் போடுவேன். அண்ட் மூட் அண்ட் லுக் நான் ரொம்ப பார்ப்பேன். ரிங்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணுறது வந்து இட் ஈவன் மோர் ஷோஸ் யூ. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ரிங் அழகாக இருக்குது. நான்லாம் ரிங் போட்டேன்னு வச்சுக்கோங்க இன்னுமே முறைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால ரிங்ஸ் வந்து நான் 99% அவாய்ட் பண்ணிடுவேன். தோ ஐ எம் சேயிங் தட் ஐ ஹேவ் அ நைஸ் ரிங் ஆல்சோ லைக் திஸ். யா, திஸ் இஸ் சோ நைஸ். மல்டி கலர்ல எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம். ஆமாம், எல்லா ட்ரெஸ்க்கும் இது எல்லா சுடிதாருக்கும் குர்தாஸ் ஆஃபீஸ்க்கு இது போட்டுருவேன். போட்டுட்டா கொஞ்சம் அன்னைக்கு மையெல்லாம் கம்மியாக போட்டுப்பேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் ரூட். ஐ டோன்ட் ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரொம்ப பேர். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ட்ரெஸ் டவுன் அ பிட் கேஷுவலாக மாதிரி. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங். இது நேற்று நான் அந்த கார் ஷோ போயிருந்தேன், என்னோட பையன் பண்ணியிருக்காருன்னு, கார்ஸ் அண்ட் கோகோ ஷோ. அதுக்கு வந்து நான் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஒரு பார்ட்டி வியர் கைண்ட் ஆஃப் இல்லை, பார்ட்டி வேர் இந்த மாதிரி. ஸோ ஒரு கார் ஷோக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு போட்டேன். அந்த கலர் ஒரு மாதிரி இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. இது இங்கே வாங்கினதா இல்லை இது யூகே? ஓகே. எனக்கு பிடிச்ச செட்டுன்றது இதுதான். நெக்ஸ்ட் செட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ பிளாக் டாப். இதுக்கு நைஸ் இன்சைட் திருப்பி காட்டுங்க. சாரி, யா யா, சோ நைஸ். அத நல்ல ஒரு black low neck dress போட்டு, இல்ல ஆக்சுவலி black high neck. ஓகே. ஓ, அந்த tank top மாதிரி கூட நல்லா இருக்கும். tank top போட்டுட்டு it will be very nice actually. black வரணும் பேக்ரவுண்ட்ல, or dark brown or dark navy blue. black will be best. So I'm yet to wear this. ரொம்ப பிடிச்சு போய் வாங்கினேன். ஸோ எனக்கு இது மாதிரிலாம் நீங்க காட்டும் போது நமிதா மேம் வந்து மாநாட மயிலாடுல எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி, எனக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஐ லைக் ஆல் த பிக் செட்ஸ். எனக்கு இந்த குட்டி 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 தோடு வந்து எனக்கு சூட் ஆகலைன்னு தோணும், ஆர் எனக்கு அது வேர் பண்ணிக்க ஆர் கேரி பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஒன். another one colorful one which I have is this one. Not as colorful as this, but I still like the ஒரு மாதிரி ஏஸ்தெட்டிக்கா தான் இருக்குல. ஆமா, தட்ஸ் நைஸ். இது நிறைய இந்த பிளெயின் டாப்ஸ் போட்டா இது போடலாம், ரைட்? நிறைய பிளெயின் டாப்ஸ். நான் நிறைய லாங் செயின் போட்டிருப்பேன் காலேஜ்லலாம். சும்மா இவங்கெல்லாம் வைப்பாங்கல்ல, ஹிப்பீஸ், கொர்த்தி, அவங்கெல்லாம் வைப்பாங்கல்ல. அது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஷார்ட் செயின்ஸ் எதுவுமே பிடிக்காது. அதை என்ன பண்ணுவேன்னா, 2-3 மாலை பாசி மாலை அவங்க வாங்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கோத்துருவேன். அவங்க வச்சுருப்பாங்களே அந்த லாக் இருக்கும்ல, போட்டுருவேன். ஸோ இட் வில் கம் ஹியர்.
காலேஜ்க்கு அப்படி தான் போடுவேன். இந்த டிவிக்கெலாம் முன்னாடி. அப்போது ப்ரொஃபஸரே திட்டுவாங்க, நல்ல ரவுடி மாதிரி வா அப்படின்னு சொல்லி. புள்ளிங்கோ மாதிரி இப்போ நான் புள்ளிங்கோ மாதிரி வருவேன் நான். அந்த மாதிரி துப்பட்டா வந்து இப்படி போட மாட்டேன். துப்பட்டா ஐ புட் துப்பட்டா இப்படி ஃப்ரண்ட்ல. அது இப்போல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சு. அப்போ வந்து they used to think I'm a rebel. ரவுடி மாதிரி வர்றேன் அப்படின்னு. அது ஏன்னா பைக் ஓட்டுவேன். எனக்கு ஃப்ரண்ட்ல முடிச்சு இந்த துப்பட்டா பறக்க விட்டுட்டு வர்றது நமக்கு சேஃபும் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு முன்னாடி எனக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும் என்னோட திங்ஸ், ரைட்? ஸோ அதனால துப்பட்டா ஃப்ரண்ட்ல போட்டு வருவேன். அப்புறம் வரும்போது அது திருப்பிலாம் போட மாட்டேன், அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு இந்த ஷால் மாதிரி இந்த ஜென்ஸ் துண்டு போட்டுருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் போட்டு வருவேன். அப்புறம் செயின் வந்து இவ்வளோ பெருசு தான் போடுவேன். குறத்தி மாலை வாங்கி 2 கோத்து தான், ஒரு லென்த்தில் இவ்வளோலாம் போட்டதே கிடையாது. ப்ரொஃபஸர் அதான் திட்டுவார், நல்ல ரவுடி மாதிரி வா. எப்போ நீங்க காலேஜ்க்கு என்ன பைக் ஓட்டிட்டு போவீங்க? ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது கியர் பைக் தான். ஐ யூஸ் டு ஹேவ் கவாசாக்கி பஜாஜ் அப்பாவோடது. பட் நான் சின்ன வயசுலேருந்து சன்னி ஓட்டியிருக்கேன், கைனடிக் ஹோண்டா ஓட்டியிருக்கேன், கவாசாக்கி பஜாஜ். அப்புறம் நான் MBA படிக்கும்போது ஹோண்டா ஸ்ட்ரீட், அதுவும் கியர் வண்டி, பட் வித்தவுட் கிளச். 100cc. இப்போல்லாம் 100cc ஐயோ இதெல்லாம் ஒரு வண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் 2000ல 100cc பைக் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுதான் காலேஜ். ஸோ நிறைய பைக்ஸ் தான் ஓட்டியிருக்கேன் நான். ஓகே, அது ஒரு ரகட் கேர்லா இருந்திருக்கீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல. அப்படியே என் ஹஸ்பண்டே சொல்லுவாரு, நான் ரொம்ப சாஃப்டான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு உண்டு வந்து மாட்டேனே அப்படின்னு. பாவம் அவரு. ஓகே. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes Coimbatore. இந்த festive seasonல 15,000 வரைக்கும் IVF treatment packageல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க. Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste.